வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். சடனாக எனக்கு அப்ரஹாம் லிங்கன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த லிங்கனை பற்றி ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஒரு பயோகிராஃபி வந்தது. அது நீல கவரில் போட்டு எங்கள் அப்பா ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதை நான் அப்படியே உருத்தட்டினேன் லிங்கனோட பயோகிராஃபியை. லிங்கன்கிறவன் ஒரு பெரிய ஃபிகர் இன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி. ஹி இஸ் கன்சிடர்ட் அவங்களோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவர் வாழ்க்கையில் எல்லா எலெக்ஷனும் தோற்று போயிட்டார். ஒரு எலெக்ஷன் கூட அவர் வாழ்க்கையில் ஜெயித்த ஒரே எலெக்ஷன் அவர் நின்ன பிரசிடெண்ட் எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி எல்லா எலெக்ஷனும் தோற்றுட்டோம். பட் ஹி ஒன் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன், அதாவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் மட்டும் அவர் ஜெயிச்சிட்டார். அப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு டிவிஷன் இருந்தது. என்ன டிவிஷன்னா, ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணணுமா வேண்டாமான்னு. இங்கிலாந்து மற்ற ஊர்லலாம் ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுறாங்க, இங்கிலாண்டில் ஸ்லேவ் ஓனர்ஸுக்கு பணத்தை கொடுத்து காம்பன்சேட் பண்ணி விற்றுட்டு அவங்க ஸ்லேவ்ஸை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸில் அங்கெல்லாம் ஆக்சுவலி பிளாக்ஸ் அங்கே கிடையாது. அவங்க ஆஃப்ரிக்காலேருந்து ஸ்லேவாக கூட்டிகிட்டு போய் சுகர் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் இந்த கிளாட்ஸ்டோன்கிற பிரைம் மினிஸ்டர் ஃப்ரீ பண்ணிட்டார். அமெரிக்காவில் சவுத்தில் காட்டன் நிறைய க்ரோ ஆகிட்டு இருந்தது. அந்த காட்டன் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லேவ்ஸ் தேவைப்பட்டாங்க. நார்த் அமெரிக்கா நார்தர்ன் பார்ட் ஆஃப் அமெரிக்கா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ஆனதுனால அவங்களுக்கு ஸ்லேவ் தேவையில்லை. அதனால் ஸ்லேவ் ஓனிங் ஸ்டேட் அங்கே கிடையாது. இந்த ரெண்டு நாடுக்கும் புலிவு வந்துருச்சு. ஒரு கேண்டிடேட்டு அவர் ஸ்லேவரி வேணும்னு அவர் பேசுகிறாரு. அவர் டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்டு. ஆப்போசிட் சைடில் ஸ்லேவரி இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறது ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட்டு அப்ரஹாம் லிங்கன். நான் வந்தால் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறார். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு படம் வந்திருக்கு லிங்கன்னு. அந்த லிங்கனோட படத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட படத்தை எப்படியெல்லாம் யாரெல்லாம் பிரைப் பண்ணி எப்படி எல்லா சாம வேத தண்டம் எங்கே அடிக்கணுமோ அடித்தார், எங்கே பிரைப் பண்ணணுமோ பிரைப் பண்ணி அந்த ஸ்லேவரி அவர் என் பண்ணுவார் செனட்டில் போட்டு. அவர் ஆல் பிளாக் ஆர் ஃப்ரீ அப்படின்னு பண்ணிடுவார். 6 வருஷத்து போர் நடக்கும் அமெரிக்காவில். பல லட்சம் பேர் அதில் இறந்துருப்பாங்க. கடைசியில் சவுத்தை அவர் டிஃபீட் பண்ணிடுவார். அதுக்காகவே அவர் தான் கிரேட்டஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. வாஷிங்டனில் லிங்கன் மெமோரியல் ஒன்று இருக்குது. நாங்கள் போயிருக்கேன். லிங்கனுக்கு ஒரு பெரிய சிலையே வச்சுருப்பாங்க அங்கே. இந்த லிங்கன் எப்படின்னா, எல்லாம் செல்ஃப் மேட் மேன். அவங்க அப்பாலாம் ரொம்ப படித்ததெல்லாம் கிடையாது. அவரும் ஸ்கூல் காலேஜில் ரொம்ப போனது கிடையாது. சொந்த எஃபர்ட்டில் போட்டு படித்து அவரே லாயர் ஆக்கி, அவருக்கு ஆல்ரெடி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும். அவர் மெலங்கனிம்பார், மூட்ஸும்பார். அப்பப்போ டிப்ரெஷன் அவரை ரொம்ப படுத்தும். அவர் நல்ல பெரிய பாக்ஸர், ரெஸ்லர்லாம் கூட இருப்பார். பட் ரொம்ப டால் மனுஷன். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா செத்துருவாங்க. அவங்க அப்பா பண்ணுற 2வது ஸ்டெப் மதர் சித்தி தான் அவரை வளர்ப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு காரணம் இந்த ஸ்டெப் மதர் தான். கடைசியில் அமெரிக்காவில் நீங்கள் காந்தியை சுட்ட மாதிரி அவரை சுட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 100 வருஷம் செக்ரிகேஷன் இருக்கும். கருப்புலாம் இங்கே வரக்கூடாது, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்லாம் இங்கே வரக்கூடாது. அப்போல்லாம் அவங்கள நீக்ரோ பிளாக்குன்னெலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீக்ரோ பிளாக்குங்கிற வார்த்தைலாம் தப்புன்னே அவங்களே ஒத்துக்கிட்டு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்ன்னு சொல்லி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஒருத்தரே பிரசிடெண்ட்டாகவே அவங்க எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பெரிய லெவலில் மாறிடுச்சு. பட் அந்த மாற்றத்தை முதல்ல உங்களுக்கு கொண்டு வந்தது இந்த பிரசிடெண்ட். இந்த பிரசிடெண்ட் ஏன் முக்கியம்னா, அவருக்கு விட்டு ஒரு வேலையை பிடிச்சிட்டாருன்னா உடும்பு பிடிச்சிருவார். அதை ரிலீஸ் பண்ணவே மாட்டார். அது மாதிரி ஒரு உடும்பு பிடிச்ச மனுஷன் வாழ்க்கையில் எப்படி இதை கரெக்டாக பண்ணாங்கிறது நீங்கள் படித்தா தான் புரியும். தமிழில் ஏதாவது இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள். ஸ்பைல்பர்கோட மூவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். நான் அந்த சிவில் வார் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறதுனால ஓரளவு மேலே எனக்கு நல்லா புரியும். அவர் சொன்னது என்னென்னா, ப்ரிப்பரேஷனுக்கு அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கையில்
யாருக்குமே அவர் வந்து கொடுத்ததில்ல. முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, மரத்தை வெட்டணும். அப்போல்லாம் வந்து வுட்டு தான் மெயின் ஃபியூவல். அப்புறம் இப்போ மாதிரி கேஸு, எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் ஒன்றும் வந்திருக்குல்ல. ஸோ மரத்தை வெட்டுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மரத்தை வெட்டி தான் வீடே கட்டுவாங்க. ஸோ அவர் மரத்தை வெட்டுறதுக்குங்கிறது ஒரு பெரிய ஸ்கில்லு. ஸோ அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 6 ஹவரில் ஒரு மரத்தை வெட்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, எவ்வளோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி என்னால் ஒரு கோடாலி எடுத்து ஒரு வெட்ட முடியாது. இதை பார்க்குற முக்கால்வாசி பேரால் 4 ஹவரால் கோடாலியால் மரத்தை வெட்டுற அளவு ஸ்ட்ரென்த்து முக்கால்வாசி பேருக்கு கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணும் உங்களுக்கு ஃபிசிக்கலி. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு கோடாலியும் கொடுத்து என் மரத்தை வெட்டு அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்கன்னா, எனக்கு அட்லீஸ்ட்டு 6 ஹவர் தான் டைம்னா, முதல் 1.5 மணி நேரம் அந்த ஆக்ஸு, இந்த கத்தி கோடாலியோட வெட்டுற இடம் இருக்கு இல்லையா, அதை நான் சாணம் பிடிச்சி தேய்க்கிறதுக்கே நான் முதல் 1.5 மணி நேரம் எடுத்துப்பேன். 1.5 மணி நேரம் அதை வந்து நெருப்பில் காட்டியோ இப்படி காட்டியோ அதை இது பண்ணி அதை பண்ணிக்கிட்டே போவேன். ஷார்ப் பண்ணிப்பேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கூர்மையாவேன். ஏன்னா அடிக்கிற ஒரு அடியும் செமத்தி அடியாக போகணும். நான் முதல் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அதுக்காக நான் யூஸ் பண்ணேன்னா, என்னோடது வந்து எவ்வளோ நல்லா குயிக்காக மரத்தை வெட்டிட்டு போயிடுவேன். எனக்கு 6 ஹவரே தேவை கிடையாது. இதோட தாத்பரியம் என்னென்னா, ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வைக்க போகிறாங்கன்னா, என்றைக்கு எக்ஸாம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி படித்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபெயில் தான் ஆவீங்க. என்றைக்கு எக்ஸாம்னு தெரிஞ்சு 10-15 நாளைக்கு முன்னாடியே ப்ராப்பராக திரும்பி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸாம் அன்றைக்கி நல்லா தூங்குவீங்க. லேட் நைட் வரைக்கும் படிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். காலத்தால் போய் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு 3 மணி நேரம் பேப்பரை 2 ஹவரில் முடிச்சிட முடியும். அதுக்கு ஆனால் நீங்கள் 1 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்த 20 கொஸ்டின் பேப்பரை எழுதி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ வாழ்க்கையில் ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் 30% டைமை ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்கிறார். 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஸ்லோ வாக்கராக இருக்கணும். அப்படின்னா ரொம்ப மெதுவாக நடக்கிறவராக இருக்கணும். எவ்வளோ மெதுவாக நடக்க முடிகிறதோ அவ்வளோ மெதுவாக நடங்க. ஆனால் பின்னாடி நடக்காதீங்கன்னு. அப்படின்னு அவசரமாக ஓடி போயிட்டு ஏதோ விட்டேன்னு திரும்பி வராது. நீ ஸ்பீடு முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? பின்னாடி போகாமல் முன்னாடி போயிட்டே இரு. எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல. நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டேன்னா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்றேன்னா அதுதான் முக்கியம்னார். பர்ஃபெக்ட் பாயிண்ட். இன்றைக்கி எதை பண்ணணுமோ முழுசாக பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அதை திரும்பி அதே வேலையை பண்ணுறதில் அர்த்தமே உங்களுக்கு கிடையாது. டைம் தான் வேஸ்ட். அந்த தப்பை செய்யாதீங்கிறாரு. நான் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன். என்னோடய பர்சனல் அனுபவத்திலேயே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போனோம்னா எங்கே போனோமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கடைசியில் சொன்னது 3வது விஷயம் எனக்கு சுருக்குன்னு பட்டது. என் வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆல்வேஸ் ப்ரிப்பேர். அப்படின்னா எப்போதும் தயாராக இருங்க, தயாரிச்சுட்டே இருங்க. உங்கள் ஆக்ஸை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு வாய்ப்பு வருதுன்னு தெரியாது. வாய்ப்பு வராதுன்னு நினச்சின்னு விட்றாதீங்க. என்றைக்கு வாய்ப்பு வரும்னு தெரியாது. வாய்ப்பு வரைச்ச அடிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. வாய்ப்புங்கிறது நிச்சயமாக வரும். எவரோட வாழ்க்கையில் பல எலெக்ஷன் நின்று எல்லா எலெக்ஷனும் தோற்றார். ஆனால் அமெரிக்காவுக்கும் அவருக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலெக்ஷனை ஜெயிச்சிட்டார். அவர் அப்படி ஜெயித்ததுனால தான் நார்தர்ன் சைடில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுங்க, நம்ம வந்து பீஸுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னும் போது
முடியாது. ஸ்லேவரிங்கிறது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை இது மாதிரி நடத்த முடியாது. இந்த தப்பை நம்ம ரொம்ப நாள் பண்ணிட்டோம், இதை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு முடிச்சிட்டாரு. இதுதான் முக்கியம். ஒன்ஸ் ஒன்று பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.